தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். பாட்டாளி மக்கள் கட்சியின் மூத்த தலைவர் அரசியலிலிருந்து ஓய்வு பெறுகின்றார். பாட்டாளி மக்கள் கட்சியின் மூத்த தலைவர் அரசியலிலிருந்து ஓய்வு பெறுகின்றார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். பாட்டாளி மக்கள் கட்சி 1989ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டது. டாக்டர் ராமதாஸ் இதனை ஆரம்பித்தார். 1998ஆம் ஆண்டு பாஜகவோடு கூட்டணி அமைத்த போது அதன் தலைவர் பேராசிரியர் தீரன் கட்சியை விட்டு வெளியே போனார். அப்பொழுது ஜி.கே. மணி தலைவராக நியமிக்கப்பட்டார். ஏறத்தாழ 20 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த கட்சியின் தலைவராக ஜி.கே. மணி இருந்தார். சட்டசபை உறுப்பினராக இருந்தார். நடைபெற்று முடிந்த சட்டசபை தேர்தலில் பாமக இரண்டாக உடைந்தது. அன்புமணி தலைமையில் ஒரு அணியாகவும் ராமதாஸ் தலைமையில் ஒரு அணியாகவும் செயல்பட்டது. அன்புமணி தலைமையிலான அணி 4 தொகுதிகளில் வெற்றி பெற்றது. டாக்டர் ராமதாஸுக்கும் அன்புமணி ராமதாஸுக்கும் இடையே உள்ள பிரச்சனைக்கு காரணம் ஜி.கே. மணிதான் என்று கூறப்பட்டது. இவர்களுடைய குடும்ப பிரச்சனைக்கு, இவர்களுடைய பிளவுக்கு காரணம் ஜி.கே. மணிதான் என குற்றம் சாட்டப்பட்டது. ஜி.கே. மணியுடைய மகன் குமரன் தற்பொழுது காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்து சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார். இந்த சூழ்நிலையில் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவராக நீண்டகாலம் இருந்த ஜி.கே. மணி அரசியலிலிருந்து விலக முடிவு செய்துள்ளார். நேற்றைய தினம் டாக்டர் ராமதாஸும் அன்புமணி ராமதாஸும் நேரடியாக சந்தித்து பிரச்சனைகளை தீர்த்துவிட்டனர். 2 பேருக்கும் இடையே சண்டை இழுத்துவிட்டு வேடிக்கை பார்த்த ஜி.கே. மணி தற்பொழுது அரசியலிலிருந்து விலக முடிவு செய்துள்ளார். டாக்டர் ராமதாஸுக்கும் அன்புமணி ராமதாஸுக்கும் உள்ள பிரச்சனைக்கு காரணம் ஜி.கே. மணிதான் என குற்றம் சாட்டப்பட்டது. தற்பொழுது அன்புமணி ராமதாஸும் டாக்டர் ராமதாஸும் சந்தித்து பிரச்சனைகளை பேசி தீர்த்து கொண்டதால், மீண்டும் இணைந்து விட்டதால் தற்பொழுது ஜி.கே. மணி தற்பொழுது மனம் நொந்து போய் உள்ளார். டாக்டர் ராமதாஸுக்கு ஆதரவாக செயல்பட்டு வந்த ஜி.கே. மணி தற்பொழுது அரசியலிலிருந்து விலக முடிவு செய்துள்ளார்.